தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட ஞானசேகரன் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை சந்தித்து அக்கட்சியில் இணைந்தார். தமாகவின் துணைத் தலைவர் பொறுப்பில் இருந்து ஞானசேகரன் விடுவித்து அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் உத்தரவிட்டார். இதனையடுத்து ஞானசேகரன் அதிமுகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை போயஸ் கார்டன் இல்லத்தில் சந்தித்து பேசிய ஞானசேகரன் அவரது முன்னிலையில் அதிமுகவில் தம்மை இணைத்துக் கொண்டார். பூர்வமாக கடிதம் தந்து மாண்பு அம்மாவிடம் எந்தவிதமான பேச்சுவார்த்தையும் நடத்தாத காரணத்தால் சொல்லப்போனால் 9 மாத காலம் அதிமுக கூட்டணி என்று தமிழ் மாநில காங்கிரசுடைய தொண்டர்களை ஒரு திசையில் இழுத்துச் சென்று விட்டு பிறகு அம்மாவையே சந்திக்க முடியவில்லை. கைக்குள் அடக்க பார்க்கிறார்கள், 5 சீட்டு தான் கொடுக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் என்னிடமே வந்து பேசுகிற போது 15 சீட்டு கொடுப்பதாக அதிமுகவில் சில நண்பர்கள் வந்து என்னிடம் தெரிவித்தார்கள். நானும் எவ்வளவு கேட்டு பார்த்தேன், ஒத்துக்கொள்ளவில்லை. ஆகவே இது முழுக்க ஒரு ஜனநாயக முறைப்படி எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. ஆகவேதான் நாங்கள் இன்று வெளியே வந்திருக்கிறோம். இதனிடையே ஞானசேகரனுடன் வேலூர் மாவட்ட தமாக தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்ட சீனிவாச காந்தி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளும் அதிமுகவில் இணைந்தனர்.